அரசன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு பல அலுவலர்கள் இருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் தானே அரசனிடம் மிகுந்த ஈடுபாடு உள்ளவனென்றும் அரசனுக்காக உயிரை தரவும் தயாராக இருப்பதாகவும் சொல்லி வந்தனர். ஒரு நாள் அரசபைக்கு துறவி ஒருவர் வந்தார். அரசன் அவரிடம் பேசிக் கொண்டிருந்தபோது தனது அலுவலர்களின் நேர்மையை குறித்து பெருமையாக கூறினார் அரசர். ஆனால் துறவி அதை சோதிக்க விரும்பினார். அரசனும் அதை அனுமதித்தான். ஒரு சிறிய சோதனை வைத்தார் அத்துறவி. அவர் அரசனிடம் சென்று தான் அவரது ஆயுளும் ஆட்சியும் பல்லாண்டுகள் நீடிக்க ஒரு யாகம் செய்ய போவதாகவும் அதற்கு நிறைய பால் தேவைப்படுகிறதென்றும் அரசனது அலுவலர் ஒவ்வொருவரும் ஒரு குடம் பால் தந்து அதற்காக வைக்கப்படும் அண்டாவில் அன்றிரவு ஊற்ற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அரசன் புன்முறுவலுடன், இதுதானா உங்கள் சோதனை என இகழ்ச்சியுடன் கேட்டான். பின்னர் அரசர் தனது அலுவலர் அனைவரையும் அழைத்து துறவி நடத்தவுள்ள யாகத்தை பற்றி கூறி அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு குடம் பால் தர வேண்டும் என கூற அவர்கள் அனைவரும் அந்த யோசனைக்கு தங்கள் மனப்பூர்வமான சம்மதத்தை தெரிவித்தனர். அன்றிரவு ஒவ்வொருவரும் ஒரு குடம் பாலை அதற்காக வைக்கப்பட்டிருந்த அண்டாவில் ஊற்றி சென்றனர். மறுநாள் காலையில் பார்த்தபோது அண்டா நிறைய தண்ணீர் தான் இருந்தது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அரசன் அலுவலர்கள் அனைவரையும் அழைத்து விசாரித்தான். எல்லோரும் பால் ஊற்றும்போது தான் ஒருவன் மட்டும் பால் ஊற்றினால் எப்படி தெரிய போகிறது என நினைத்து எல்லாருமே தண்ணீரை ஊற்றினர் என்பது புரிந்தது.